இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொத்து பணம் பந்தம்னு தான் ட்ராமா வந்து ஓடிட்டு இருக்கு. பிள்ளைங்க சொந்த முயற்சியில வந்து முன்னேறதை வந்து பார்க்காம எப்படியாவது சீக்கிரமா வந்து பணக்கார ஆகணும் அப்படின்னு வந்து துடிக்கிற விஜயா இந்த முறை வந்து அவங்க பையன் ரவி வந்து பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் இல்லாம இருந்தா வந்து பாசம் கூட வந்து விலை போகாது அப்படின்னு ரவிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு லைன் வந்து விஜயா வந்து சொல்லும்போது வீட்டுக்குள்ள எல்லாருமே வந்து நிம்மதியா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சத்தம் இல்லாம வந்து போயிடுச்சு. அந்த சத்தத்துக்குள்ள ரவியோட ஃபேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கலக்கம் கோபம் நம்பிக்கை இல்லாம எல்லாமே வந்து கலந்த கோம்பவா வந்து இருந்துச்சு. விஜயாவை வச்சு ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்து காயை வந்து மூவ் பண்றாங்களோ அப்படின்னு டவுட் வருது. ரவிட்ட வந்து விஜயா வந்து அந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க. வாங்க என்னெல்லாம் வந்து விஜயா வந்து பேசி ரவி வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படின்றத வாங்க பார்ப்போம். வீட்டுக்குள்ள விஜயா வந்து சோஃபால வந்து உட்காந்துருக்காங்க. கையில் ஒரு டீ கப். ஆனால் அது குடிக்கவே இல்லை. அங்கே ரவி வந்து போகிறத வந்து பார்க்குறாங்க. அப்போ ரவிக்கு வந்து அது புரியுது. அம்மா வந்து ஏதோ சொல்ல போகிறாங்க. ஐயோ எகெயின் ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு வந்து மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான். ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் விஜயாவை மீட் பண்ணி பேசுனதுலேருந்தே விஜயாவுக்கு வந்து ஒரு புதிய ஐடியா ஒன்று வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து விஜயா வந்து ரவியை மட்டும் தனியாக உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கா. நீ அவ கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து விஜயா வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் ரவி என்ன சொல்றான்னா, நான் நேர்மையான பையன், ஸ்ருதி அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி ஆரம்பிச்சிருக்கேன், அதனால என்னால் வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறான். அது அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசு, எனக்கு அதில் உரிமை இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். அந்த வார்த்தையை கேட்ட விஜயாக்கு வந்து குத்துற மாதிரி வந்து இருக்குது. இதை கேட்ட கடுப்பான விஜயா, ஏன்டா உங்க அப்பா மாதிரி நீயும் பிழைக்க தெரியாதனா இருக்க அப்படின்னு வந்து கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்து பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரவியோட ஃபேஸ் வந்து கலங்கி போயிடுது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, அம்மா அப்பா எப்பவுமே வந்து சொல்லுவாரு, நம்ம முயற்சி தான் நம்ம பணம் அப்படின்றது, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்ட உடனே விஜய்க்கு வந்து இன்னும் வந்து கோவம் அதிகமாயிடுச்சு. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே ரவி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்ருதி அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவங்க அப்பா சம்பாதிச்சு எல்லாமே அவளுக்கு தான் வரும், அவளோட சொத்துல வந்து உனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு விஜய் வந்து ஆசை வார்த்தை வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்றான்னா, நான் நம்ம அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்றான். அதுக்கு விஜயா வந்து அதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் சொல்றதை கேளு, ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு நீயும் போயிடு, உன்னோட திறமையால நீ இன்னும் நிறைய ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை வந்து அள்ளி வீசுறாங்க. என்னதான் விஜயா வந்து ஆசை வார்த்தை எல்லாமே சொன்னாலுமே நேர்மையா இருக்கிற ரவி அதுக்கு எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து அந்த ஐடியாவெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அப்பா எனக்கு கொடுத்த படிப்பு இருக்கு, அது போதும், என்னோட சொந்த முயற்சியில நான் முன்னேறி காமிக்கிறேன் அப்படின்னு வந்து கராரா வந்து சொல்லிடுறான். நான் நம்ம அப்பா மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா மாதிரி இருக்கிறேன்னு பெருமைப்பட்டுக்க, ஆனா வந்து வாழ்க்கையில ஒரு சோதனைன்னு வரும்போது அந்த பெருமை வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்படியெல்லாம் ரவி சொல்லிட்டும் விஜயா வந்து விடவே இல்லை. உங்க அப்பா மாதிரியோ இல்லை முத்து மாதிரியோ உருப்படாத விஷயமா வந்து யோசிக்காம கொஞ்சமாவது மனோஜ் மாதிரி யோசிடா அப்படின்னு வந்து சலிச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த காலத்தில் ரயில் இன்ஜின் டிரைவர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என் வாழ்க்கை வந்து அப்படியே தான் வந்து இருக்கு, ஆனால் உனக்கு அப்படி இல்லை, தேடி வர மகாலட்சுமி வேண்டான்னு சொல்லாது அப்படின்னு விஜய் வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் அண்ணாமலை வந்து அதிரடியாக வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ணாமலை விஜயை பார்த்த உடனே ரொம்ப கோபப்படுறாரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ சோத்து கொள்ளி இல்லாமல் ரோட்லேயே நின்றுட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பசங்க வந்து நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது, அதுக்காக அவனை பிடிக்காத விஷயத்த பண்ண சொல்லாத, நீ வழி காட்டணும், அதை விட்டுட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது விஜய்க்கு வந்து புத்திமதி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜய் வந்து வாய் திறக்காம அங்க இருக்காங்க. அண்ணாமலோட அட்வைஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல மீனா அங்க வராங்க. மீனாவை பத்தி விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அவ ஆன்லைன்ல பூ விற்க போறதை கேட்டு அப்ரிஷியேட் பண்றாங்க. நம்ம அம்மாவா இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக்கா வந்து பாக்குறாங்க. ஆனா அதே மூட வச்சுட்டு விஜய் அங்க இருக்கிற ரோஹிணி வந்து தரக்குறவா வந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. நான் யாரெல்லாம் பெருசா வருவாங்களோன்னு நினைச்சனோ அதெல்லாமே உதவாக்கரையா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து குறி வச்சு மலேசியா பணக்காரி அப்படின்னு பச்சையா போய் சொன்னா. அப்புறம் நான் சொந்த பணக்காரியாவேன்னு பில்டப் பண்ணனா ஒன்னத்தையுமே காணோம், மனோஜ் உன் பொண்டாட்டி என்னதான் பண்ண போறானா ஒண்ணுமே புரியல அப்படின்னு விஜய் ரொம்ப கோபமா வந்து பேசுறாங்க. அப்ப அண்ணாமலை உடனே போதும் விஜயா, இப்படி வார்த்தையால வந்து இப்படி கஷ்டப்படுத்தாத அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா விஜயா வந்து அடங்கல. அந்த நைட்டு ரோஹிணி ஜன்னல் கிட்ட நின்று அழுதுட்டு இருக்காங்க. என்ன நம்பாம பேசுறவங்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டணும் அப்படின்னு யோசிக்கிறா. என்னதான் ரோஹிணி வந்து சொன்னது மெதுவா இருந்தாலுமே உறுதியை வந்து இருந்துச்சு. மனோஜ் இனிமே நான் யாருமே வந்து சொல்ல முடியாத மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நிரூபிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இங்கதான் கதையோட புது டர்னிங் பாயிண்ட். விஜய் சொன்னதெல்லாமே கேட்டு ரவி வந்து எந்த பக்கம் திரும்ப போறான். மீனா ரோஹிணி இவங்களை வந்து யார் சரி யார் தப்பு, விஜயா ரோஹிணி வந்து குறி வச்சிருக்காங்க. ஆனா ரோஹிணி பதிலீடு கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்கா. விஜயா மனோஜோட வைஃப் ரோஹிணி மேல இருக்கிற திடீர் அட்டாக் இனி வர எபிசோட்ல என்னென்ன விளைவுகள் வந்து வரப்போகுது அப்படின்றது தெரியல. ரோஹிணி இதுக்கு வந்து பதிலீடு கொடுக்க போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு இப்பவே ரொம்ப ஈகரா தான் இருக்கு. என்ன பண்றது, வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். இனி வர எபிசோட்ல வந்து யார் வெல்ல போறாங்க, பணமா இல்ல பண்பாடா, சொத்தா இல்ல சொந்தமா அப்படின்னு பார்த்தா தான் வந்து தெரியும். இந்த எபிசோட் வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.